நீங்கள் கூழாங்கல்ல பார்த்துருக்கீங்களா? அதோட எல்லா பக்கமும் பாலிஷ் ஆட்டு எவ்வளவு அழகாக இருக்குது. அது மீன் தொட்டியில் போடுறதுக்காண்டி எவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இயற்கையாகவே கூழாங்கல் இப்படி தான் இருந்துச்சா? இல்லைங்க. உயரமான மலையிலிருந்து வரக்கூடிய பாஞ்சு வரக்கூடிய தண்ணீரில் உருண்டு உருண்டு அதோட கரடு முரடான பக்கங்கள் எல்லாம் மழுங்கி அதுக்கு பிறகு அது உருண்டு உண்டானது தான் இந்த கூழாங்கல். அதோட எல்லா கரடு முரடான பக்கங்களும் மழுங்கினால உண்டான பாலிஷ் தன்மை தான் நம்ம இப்போ பார்க்குறது. அதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் நம்மளோட தேவையில்லாத சுபாவங்களை மாற்றி தேவனுக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை மாற்றுது. அதை தான் பைபிளில் புடமிடுவது போல, பொன்னை புடமிடுவது போல உன்னை புடமிட்டேன் அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களில் துவண்டு போயிடாதீங்க. அது எல்லாம் உங்களை ஷேப் ஆக்கக்கூடிய ஒரு துன்பங்கள் மட்டும்தான், அது நிரந்தரம் இல்லை.